உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொன்னீங்க. எங்களுக்காக லைவா அதை பண்ணி காட்ட முடியுமா? எப்படி இருக்கு? ஐஸ் மாதிரி தான் இருக்கு. இல்லை, நான் நிஜமாவே முதல்ல நம்பல இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் தொட்டு பார்க்கும்போது நிஜமாவே ஐஸ் மாதிரி இருக்கு கையெல்லாம். ஸ்தூல உடம்புலேருந்து பிரிஞ்சு சூட்சும உடம்பை வெளியில் எடுத்து இங்கே விட்டு தான் இருந்தேன். இங்கே தான் இருக்கு. உயிரோடு இருக்கக்கூடிய பேய் நம்ம, உயிர் இல்லாமல் இருக்கக்கூடிய பேய் அது அவ்வளோதான். இது உடம்போடு இருக்கிற பேய், அது உடம்பு இல்லாமல் இருக்கிற பேய். ஜீவ சமாதி பற்றி நிறைய விஷயங்கள் சாமி நம்ம கூட பேசினாரு. அது நிறைய விஷயங்கள் நம்மளால நேரடியாக பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருந்தது. அதனால தான் நேரடியாக சாமி கிட்ட சில விஷயங்களை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். வாங்க, என்ன விஷயத்த சாமி நமக்காக பண்ணி காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி, ஜீவ சமாதி பற்றி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொன்னீங்க. எங்களுக்காக லைவா அதை பண்ணி காட்ட முடியுமா? காமிக்க முடியும். நான் சக்கரம் போட்டு உட்கார்றேன். உட்காந்து நான் சமாதி நிலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய கையை தொட்டு பார்த்தா தெரியும். இந்த உயிர் பிரிஞ்சோடனே அது எப்படி அந்த உடலில் இருக்குமோ அது நீங்கள் பார்க்கலாம். அந்த கையை தொட்டால் எப்படி சாமி தெரியும்? அந்த இப்போ இருக்கிற சூட்டுக்கு அப்புறம் இருக்கிற அப்போ உடம்பு ஜில்லுன்னு ஆகிடும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நான் இப்போ தொட்டு பார்த்துக்கிறேன். பார்த்துக்குங்க. இப்போ நார்மலாக இருக்குது. நான் ஜீவசமாதி அடையிறது போது உயிரை பிரித்து உடலில் ஸ்தூல உடம்புலேருந்து சூட்சும உடம்பை பிரித்து நான் வெளியில் நிற்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பாருங்கள். என்னுடைய உடம்பு இப்போ இருந்ததுக்கு அப்போ இருந்ததுக்கு மாற்றம் வரும், நல்லா தெரியும். கண்டிப்பாக. பாருங்க. எப்படி இருக்கு? ஐஸ் மாதிரி தான் இருக்கு. நான் முன்ன தொடும்போது ரொம்ப சூடாக இருந்துச்சு. நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆமாம், நிஜமாக தான். இல்லை, நான் நிஜமாவே முதல்ல நம்பலை இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் தொட்டு பார்க்கும்போது நிஜமாவே ஐஸ் மாதிரி இருக்குது கையெல்லாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே தொட்டு பார்த்தேன், ரொம்ப சூடாக இருந்தது. நார்மலாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பாடி டெம்பரேச்சர் இருக்குமோ அவ்வளோ இருந்தது. பட் இப்போ நான் தொட்டு பார்க்கும்போது கை ஐஸ் மாதிரி தான் இருக்குது. எத்தனை மாதிரி தொட்டு பார்த்தாலும் கை ஐஸ் மாதிரி தான் இருக்குது. என்னால் அந்த சில்னஸை ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஈரத்தன்மையை ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி இந்த சூடாக இருந்தது. இப்போ நீங்கள் கண்ணு திறக்கும் போது பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் அப்படியே இங்கே இருக்கிற மயில்கள் எல்லாம் ஒரே சத்தம். எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? இந்த ஸ்தூல உடம்புலேருந்து பிரிஞ்சு சூட்சும உடம்பை வெளியில் எடுத்து இங்கே விட்டு தான் இருந்தேன். இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப உடம்புக்குள்ளே நான் பூந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
இப்போ இந்த ஜீவ சமாதி நிலை அப்படின்னு ஒன்று போனீங்க இல்லையா, நீங்கள் வந்து உங்களோட ஆத்மாவை இங்கே கொண்டு போனீங்க, உடல் மட்டும்தான் என் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் வேணால் பண்ணலாம். எல்லோரும் அந்த நான் சொன்ன மாதிரி சாதனை பண்ணினா யார் வேணாலும் பண்ணலாம், எல்லோரும் சாத்தியமே. என்ன சைவமாக இருக்குன்னு குரு சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்டு, அந்த சத்சங்கத்தை கேட்டு அது அந்த நிலையை யார் வேணாலும் அடையலாம். முதல் தடவை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? ஏன்னா நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள் தலை இப்படி கீழே தொங்கி போகும்போது எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் கையை தொட்டு பார்க்கும்போது அந்த சில்னஸ் என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதை பண்ணுற உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? பார்க்குற எனக்கே அவ்வளோ பயமாக இருக்கு. இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம உடம்பே உயிரோடு இருக்கக்கூடிய பேய், நம்ம உயிர் இல்லாமல் இருக்கக்கூடிய பேய் அது, அவ்வளோதான். இது உடம்போடு இருக்கிற பேய், அது உடம்பு இல்லாமல் இருக்கிறது பேய், அவ்வளோதான். வழியே அந்த உயிரை பிரிக்கிறது வந்து என்றைக்கு இருந்தாலும் பிரிக்கிறது தான். அதில் ஒன்றும் பயம் இல்லை. அந்த வித்தையை என் குருநாதர் கற்றுக் கொடுத்தாரு. அதன்படி நான் அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குருநாதர் இன்றைக்கு சூட்சும ரூபத்தில் உலாவிட்டு இருக்கார். பேசுவீங்களா அவர் கூட? பார்ப்பீங்களா அவரை? தாராளமாக பேசுவேன், பார்ப்பேன். டெய்லி நான் சந்திக்கிறோம், பேசிக்கிறோம். என்ன சொல்லுவார் உங்களை பார்க்கும்போது? அந்த நிலையை அடைஞ்சது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அன்னதானம் பண்ணுறது அதை காட்டிலும் மகிழ்ச்சியில் நிலையில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆனந்தமே அவங்களுடைய ரூபமும் சொரூபமும் அதுவே. இப்போ உங்கள் உடலை விட்டு அந்த உயிர் வெளியே போகுது இல்லையா, அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, ஒரு ஆனந்தமே. இப்போ உடம்புனா நம்ம வந்து இப்போ 60 கிலோ 70 கிலோ வெயிட்னா இந்த வெயிட்டை சுமந்துட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ ஃப்ரீயாக காற்று மாதிரி உடம்பை விட்டு பிரியும் போது எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் உணர்வோடு மட்டுமே உலாவறது. அதை வந்து சொல்லி மாளாது, சொல்லி தெரியப்படுத்த முடியாது. அதே மாதிரி நான் சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியும், சில விஷயங்களை சீடர்களுக்கு நான் காதில் ஓதித்தான் அந்த விஷயத்தை சொல்லணும். ஏன் அப்படி? ஏன்னா அது வெளியில் சொல்லக்கூடிய, அது ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இது. கண்டிப்பாக அந்த ரகசியத்தை நம்ம வெளியில் விட முடியாது. இப்போ உங்கள் ஆன்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? பேரானந்தம்னா ஒரு சித்தர் சொல்கிறாரு, எல்லாமே வந்து இங்கே எதை பார்த்தாலும் இன்பமே. இயற்கையை பார்த்தாலும் சரி, தன்யோகம் திருதன்யோகம். அதாவது நான் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன், இனி அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறது அந்த ஞானிகளுடைய இயல்பு. உடம்பை பிரித்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து நம்ம சொல்லி வார்த்தையால் நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அனுபவம். ஆமாம், இதெல்லாம் வந்து இறைவன் நமக்கு கொடுத்த முன்ஜென்மத்தில் செய்தது. நானேன் தவம் செய்தேன்னு சொல்கிறாரு. சிவாய நமவென பெற்றேன் தேனாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் கவர்ந்து அடியேனுக்கு அருள் செய்தார். அடியேனுக்கு எனக்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே. இந்த ஊனினால் ஏற்பட்ட சொந்தத்தை ஒருத்தடவை வெறுத்திடவேன்னா அதுலேருந்து விலகி நிற்கிறது, வெறுக்கிறது கிடையாது. பாசம் வேறு, அன்பு வேறு. அதனால் அது அங்கே பாசத்தை ஒப்பிட்டுறாதீங்க. அன்பு, எல்லார்ட்டையும் அன்பு இருக்குது, ஆனால் பாசம்னு இருக்கக்கூடாது. பாசம் அது நம்மளை வலிக்கி விட்டுடும். கண்டிப்பாக. அதனால் அது இங்கே எதுவுமே இங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சித்தர் சொல்கிறாரு. தன்யோகம் திருதன்யோகம். அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன். அந்த ஆனந்தத்தில் நான் அப்படி சுற்றி எல்லாரையும் பார்த்துட்ருப்பேன். கண்டிப்பாக. நீங்கள் இந்த பாசத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஜீவ சமாதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணமானவர்களாக இருக்கலாமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? அதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட ஊனினால் ஏற்பட்ட சொந்தமா, அது நமக்கு அதுக்கு இது எந்த சம்பந்தம் இல்லை. தாராளமாக எல்லாரும் அதை அடைய முடியும், எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கணும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும். அதனால் அந்த ஈடுபாடு இருந்தால் எல்லாருமே அதை அறிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக. நீங்கள் இந்த சித்தர் வாழ்க்கைக்குள்ளே வந்து இந்த ஜீவ சமாதியை பண்ணணும்னு நினச்சதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை முறை இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க? நாங்கள் தினம்தோறும் இரவில் உட்காரும் பொழுது, தியானத்தில் தவத்தில் உட்காரும் பொழுது, நாங்கள் யாராருக்கு அந்த இதை வந்து போதித்தோமோ அவங்களுடைய ஆன்மா வந்து திரும்ப எங்கிட்ட வரும். அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது, ஜாக்கிரதை, சொப்பன, சுசுப்தின்னு 3 அவஸ்தையில், இந்த சொப்பன அவஸ்தையில் இருக்கும்பொழுது அந்த ஆன்மா எங்கிட்ட வரும். நான் அவங்களுக்காகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாவனுடைய தோஷத்தை போக்குறதுக்காண்டி நான் தியானத்தில் உட்காந்து அந்த தோஷத்தை போக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் அவங்க அந்த கரையேற முடியும். அந்த தடைகள்
3 தடைகளும் தொடரா வண்ணம் நான் சொன்னேன்னா இல்லைங்களா, அந்த தடைகளை போக்குறது தான் குருவோட வேலைங்கம்மா. அது கருணையினால் அன்பினால் எல்லா ஜீவர்களும் ஒன்று, என்னையை தவிர அந்நியமான வஸ்து கிடையாதுங்கிற ஒரே இதில் நாங்கள் அந்த நோக்கத்தில் இருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஜீவ சமாதி அடையும் போது, அதாவது நம்ம ஆத்மா வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே போகும்போது நம்மளுக்கு மூச்சு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தானே இருக்கும். மூச்சுங்கிறது வந்து வெளியில் விடக்கூடிய மூச்சு காற்று தான் இறைவன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த மூச்சு இல்லாமல் இருக்கக்கூடாது. காற்று தான் இங்கே வெட்ட வெளி எங்கும் பரவி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த காற்றிலிருந்து அணுக்கள் தான், அந்த அணுக்கள் தான் மனசுன்னு சொல்கிறாங்க. அந்த மனம் வந்து ஒரு ஆணுடைய சுவாசத்தில் போய் அது அடுத்து கர்ப்பப்பைக்கு போய் நான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். ஆமா. அதுபோல் இது வந்து என்னென்னு கேட்டால், இங்கே காற்று இல்லாத இடம் கிடையாது. அந்த மூச்சும் ஒரு காற்று தான். அந்த காற்றை வந்து எல்லோரும் வந்து 12 அங்குலம் விடுறாங்க. நான் 2 அங்குலத்தில் விட்டு அந்த கபாலத்தில் நிறுத்திடுவேன் காற்றை. காற்று உள்ளே பிரவேசிக்க. ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது. அதனால் அண்டத்தில் இல்லாமல் பிண்டத்தில் இல்லை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறனால நம்ம கபாலத்தில் போய் ஒடுக்கிடுவோம். கபாலம் தான் நமக்கு அண்டம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கபாலத்தில் நாங்கள் ஒடுக்கி, சுவாசத்தை ஒடுக்கி அங்கே ஓட்டிகிட்ருப்போம். அதுதான் விஷயம். நாங்கள் கேட்ட உடனே யோசிக்காமல் எங்களுக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இதை பார்த்து நம்ம நேயர்கள் கூட, ஓ நம்ம ஆத்மா நம்ம உடம்பை விட்டு போகிறதுனா இதுதானா அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப நன்றிம்மா. நமஸ்காரம்.